ஹாய் ஹலோ உறவுகளே, இன்றைக்கி ஒரு குட்டி விளாக் நம்ம பார்க்கலாமா? என்ன விளாக்குன்ட்டு எல்லோரும் இன்றைக்கி எப்படி இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படி போடிச்சு? இன்று திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாட அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம உறவுகள், இதை பார்க்கும் உறவுகள் பாருங்கள், இந்த 2 பிஸ்கட் இருக்குப்பா. இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்களே கண்டுபிடிச்சிடலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், இந்த பிஸ்கட்டை பற்றி தான் இன்றைக்கி நான் போட போகிறேன். சரிங்களா? நான் புதுசாக தான் பார்த்துருக்குறேன், ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. இருந்தாலும் நான் இதை சொல்கிறேன் பாருங்கள். இந்த பிஸ்கட் பாருங்கள், இந்த இருக்குல்ல, இந்த மாதிரி தான் நம்ம வந்து நான் இத்தனை நாள் வந்து இதுவரை இந்த மாதிரி தான் நான் சாப்பிட்ருக்குறேன். சரிங்களா? இப்போ புதுசாக ஒன்று வந்திருக்கு பாருங்கள், திருக்குறள் சேலஞ்சுன்னு போட்டு வந்திருக்குதுப்பா. அதில் உள்ளக்க வந்து திருக்குறள் பற்றி இருக்கும் போல். சரிங்களா? நான் இப்போ தான் முறையாக பார்க்குறேன். நீங்களாம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். நான் முறையாக இப்போ தான் இதை பார்த்துருக்கேன். அதனால தான் இந்த விளாக் போடலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். இது நம்ம முன்னாடியே ஆல்ரெடி நம்ம எல்லாருமே சாப்பிட்ருப்போம் இந்த இதில். இப்போது இது வந்து திருக்குறள் பற்றி போட்டிருக்காங்க. இதை நம்ம உழைச்சி பார்க்கலாமா என்ன இருக்குதுன்னுட்டு? இங்கே பாருங்கள், உழைச்சிட்டேன். வெளியில் மட்டும்தான் இந்த பேர் போட்டிருக்காங்கப்பா, திருக்குறள் சேலஞ்சுன்னு போட்டிருக்காங்கப்பா. உள்ளே இதே தான்ப்பா இருக்குது. இதை நான் உழைக்கலை, இது ஆல்ரெடி இதே மாதிரி தான் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அதனால் உழைக்கலை. இது உழைச்சேன். திருக்குறள் மாதிரி வெளியில் மட்டும் திருக்குறள் சேலஞ்சுன்னு போட்டுட்டு உள்ளே பாருங்கள் எந்த மாதிரி வச்சுருக்காங்கன்ட்டு, ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இதே மாதிரி தான் இருக்குதுப்பா. ஏமாற்றிருக்காங்க. வெளியில் மட்டும் திருக்குறள் சேலஞ்சுன்னு போய் சொல்லி எல்லாரையும் ஏமாத்துறாங்க. உழைப்புங்கிறது இப்படி தான்ப்பா உழைக்கிறாங்க எல்லோரும். ஏமாற்றி ஒரு பிஸ்னஸை பண்ணிடுறாங்க. இப்போ நிறையா வந்து கலப்படம் வந்துருச்சு. இப்போ இந்த பிஸ்கட்லேயும் கலப்படத்தை கொண்டு வந்துட்டாங்க பாருங்கள். இப்போ பேர் மட்டும் திருக்குறள் சேலஞ்சுன்னு போட்டு விட்டாச்சு புதுசாக. வெளியில் மட்டும் இந்த இதை போட்டு விட்டு உள்ளே அதே மாதிரியே வச்சு விட்டாங்க. ஓகே உறவுகளே, பாருங்கள், நான் வந்து ஏமாந்துட்டேன். உள்ளே வெளியில் இந்த மாதிரி இருக்கா, உள்ளேயும் இந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தா உள்ளே வந்து நார்மலாக எப்போதும் போல் வச்சுருக்காங்க. திருக்குறள் இது இல்லவே இல்லை. பார்த்துக்கங்க, எல்லாமே அப்படி தான் இருக்குது. பார்த்துக்கங்க, வெளியில் மட்டும் மாற்றி வச்சுருக்காங்க. சரிங்க, இது வந்து 10 ரூபா. இது வந்து நான் ரேட்டு பார்க்கல, ரேட்டு எவ்வளோன்னு தெரியல, திருப்பி தான் பார்க்கணும். உடச்சிட்டேன். இதில் இருக்குது ரேட்டு 30 ரூபா. 30 ரூபாயா? 47. வெயிட் பண்ணுங்கள், ரேட்டு பார்க்குறேன், ரேட்டு பார்த்து சொல்கிறேன். ஆ 15 ரூபா. 15 ரூபானா இவ்வளோ இருக்காது, 30 ரூபாப்பா. இல்லை, இதில் வந்து ரேட்டு வந்து 15ன்னு போட்டிருக்காங்க. இது வந்து பெருசு, இதோட பெருசு பாருங்கள், பெருசு. ஓகேப்பா, பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் இன்றைக்கி ஒரு குட்டி விளாக் சொல்லலான் இருந்தேன். அதே மாதிரி நிறையா பொண்ணுங்க, லைவ் போடுற பொண்ணுங்களை எல்லோரும் தப்பாக பேசுகிறாங்க. தப்பாக பேசாதீங்க தயவுசெய்து. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையால் வந்து அவங்க லைவ் போடுவாங்க. எல்லாரையும் நான் சொல்லலை, ஒரு சில பரதேசிகள் இருக்காங்க, தற்குறிகள். அவங்களெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும். அந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு தான் இந்த லைவை கொஞ்சம் நேரம் போடுறாங்க, வைக்கிறாங்க. தப்பாக பேசுகிற அது வந்து ஒரு சில பொண்ணுங்க இருக்காங்க. அதுக்காக எல்லா பொண்ணுங்களையும் நீங்கள் வந்து தப்பாக பேசக்கூடாது. சரிங்களா? ஓகே, இந்த குட்டி விளாக்கு நான் போடலான்ட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன், போட்டாச்சு. நான் வந்து ரொம்ப நாளாக அதே மாதிரி ரொம்ப நாள் லைவுக்கு யார் லைவுக்கு போகலை. போகாத லைவ் உள்ளவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா தயவுசெய்து கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. எனக்கு உடம்பு நலம் சரியில்லை, அதனால் வந்து நான் வந்து லைவ் போடாமல் இருந்தேன். நானும் லைவ் போடலை, யார் லைவுக்கு போகலை. சரிங்களா? ஓகே வரவங்களை, இந்த குட்டி விளாக் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, பாய், டேக் கேர். பார்த்து பத்திரமா இருங்க, கவனமாக இருங்க.